அழைக்கிறான் மாதவன். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பேச இருக்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா, இந்த ஒரு விஷயத்தை பற்றி நான் சொன்னால் உங்களால் நம்பவே முடியாது. இருந்தாலுமே சில பேருக்கு இதை பற்றின ஒரு நம்பிக்கை இருக்கும். யாருக்கு நம்பிக்கை இருக்குன்னா, இதை பற்றி உணர்ந்தவங்களுக்கும் சரி, இதன் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை உள்ளவர்களுக்கும் சரி, நிச்சயமாக நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் நம்பிக்கை இருக்கும். சில பேருக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, என்னென்ன சொல்கிறான் பாருங்கள், கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நம்ப முடியாது நான் சொல்லக்கூடிய இன்றைக்கான ஒரு விஷயத்த. ஸோ என்ன மாதிரி ஒரு விஷயத்த நான் இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன்னா, உண்மையாகவே நடந்த ஒரு சம்பவம். ஜீவ சமாதி ஆன அதே சித்தர் அவரோட ஜீவ சமாதிக்கு போகும்போது முன் தோன்றி இப்படி தான் போகணும்னு சொல்லி வழி காமிச்சார். ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இது எங்கே நடந்துச்சு அப்படின்னா, திண்டுக்கல் மாவட்டம். ஸோ சிறுமலை மலை அடிவாரத்துக்கு கீழே ஒரு ஜீவசமாதி ஒன்று இருக்குது. ஸோ அந்த ஜீவசமாதிக்கு போகும்போது, நான் போகும்போது இல்லை, என்னோடய சித்தப்பா போகும்போது ரைட்டு லெஃப்ட்டு 2 வருது. ரைட்டு லெஃப்ட்டு 2 வரும்போது அவங்களுக்கு எந்த சைடு போகணும்னு சொல்லி தெரியல. அப்படியே நின்றுக்கிட்டே இருக்காங்க. நிற்கும்போது ஆப்போசிட்டில் ஒரு ஐயா ஒருத்தர் உட்காந்துருக்கிறாரு. உட்காந்துட்டு இந்த சைடு போங்க அப்படின்னு சொல்லி கை காட்டுறாரு. சரி ஓகே, இந்த சைடு தான் ஜீவசமாதிக்கு தானே போகிறீங்க, இந்த சைடு போங்க அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் மேலே ஏறி போயிட்டாங்க. பொதுவாக அந்த ஜீவசமாதி வழிபாடு பண்ணக்கூடியவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, இது யார் என்ன ஏது அதெல்லாம் தெரிஞ்சுட்டுலாம் போக மாட்டாங்க. ஜீவசமாதியாக உடனே போய் விசிட் பண்ணிவிடுவாங்க. அப்போ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கும் தெரியல, யாரோட ஜீவசமாதிக்கு போகிறோன்றதெல்லாம் தெரியல. அவர் பேர் என்ன எதுவுமே தெரியாது. இங்கே ஒரு ஜீவசமாதி இருக்குது, அதனால் நான் போகிறேன் அப்படின்ற மாதிரி போனாங்க. ஸோ நடுவில் வழியில் எப்படி போகிறதுன்னு தெரியல. ஒருத்தர் ஐயா ஒருத்தர் வழி காட்டுறாரு, இப்படி போங்க அப்படின்னு சொல்லி காட்டுறாரு. மேலே போய் ஜீவசமாதிக்கு போய் ரீச் ஆனதுக்கப்புறம் மேலே போய் பார்த்த உடனே அவங்களுக்கு மிகப்பெரிய ஷாக் ஏன் இருந்துச்சு அப்படின்னா, யார் ஒருத்தர் இப்படி போங்கன்னு சொல்லி வழி காமிச்சாரோ அவர் தான் அங்கே ஜீவசமாதியாக இருக்கிறாரு. எப்படி இருந்திருக்கும் பாருங்கள். நம்ம இல்லைன்னு சொல்லிடுறோம் ஈஸியாக, அது எப்படிங்க நடக்கும், இது எப்படிங்க நடக்கும் அப்படின்னு சொல்லிடுறோம். ஆனால் அதை உணர்ந்தவங்களுக்கு புரியும், உணர்ந்தவங்களுக்கு தெரியும். ஆப்போசிட்டில் ஒருத்தர் தோன்றுவாங்க. அப்போது என்ன பண்ணார்னா, எல்லாருக்குமே பெரிய ஷாக். இப்போ இவர் சித்தப்பா கூட போனவருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு இந்த சித்த நிலையாக இருக்கட்டும், இந்த சித்தர்கள் மீதாக இருக்கட்டும், அதிலலாம் எந்த ஒரு உடன்பாடுமே கிடையாது. ஸ்பிரிச்சுவலாக பெருசாக ட்ராவல் பண்ணல, ஜஸ்ட் ஏதோ போனோம் வரோம் அப்படி தான் இருப்பாங்க. இவர் கூப்பிட்றாங்க அப்படின்ற அடிப்படையில், இவர் கூப்பிட்றாருன்ற அடிப்படையில் அவர் கூட ட்ராவல் பண்ணியிருக்கிறார். போகும்போது அவங்களுக்கு எல்லாருக்கும் ஷாக்கு. ஏங்க இப்போ தானேங்க இவர் கீழே பார்த்தோம், என்னங்க இவரோட ஃபோட்டோவை மாட்டி வச்சுருக்காங்க, இவர் தான் ஜீவசமாதியாக இருக்கிறாரா, அப்போ வந்தது யார் அப்படின்னு சொல்லி போய் பார்க்கும்போது அந்த இடத்துல அந்த ஐயா இல்லை. அப்புறம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அதே மலை அடிவாரத்தில் ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுத்துருந்துருக்குறாங்க. அந்த ஃபோட்டோ எடுத்ததுக்கப்புறம் வீட்டுக்கெலாம் வந்ததுக்கப்புறம் ஜஸ்ட் அந்த ஃபோட்டோவை எடுத்து பார்த்துருக்குறாங்க. பார்த்தா ஒருத்தர் காவி வேட்டி அணிந்து முத்திரை பிடிச்சி கையில் அந்த முத்திரைகள்லாம் பிடிச்சி ஒரு யோக நிலையில் ஒருத்தர் உட்காந்துருக்கிறத அந்த ஃபோட்டோவில் பார்க்க முடியுது. அப்போது இவருக்கு என்னென்னா, சித்தப்பாவுக்கு என்னடா அது எவ்வளோ நாளாக நம்ம ஜீவசமாதிக்கு போயிட்டுருக்கோம், இப்படி ஒரு காட்சி நம்மளுக்கு கிடைக்கல, சும்மா கூட்டிகிட்டு போனால் அவருக்கு கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லி இவர் யோசித்த நேரம்லாம் உண்டான். அவர்கிட்ட நான் பேசும்போது அவர் இந்த விஷயத்தை ஷேர் பண்ணார். நான் டெய்லியும் போயிட்டுருப்பேன், நான் அப்பப்போ ஜீவசமாதி அது இதுன்னு போயிட்டுருக்கேன், நம்மளுக்கு கிடைக்காத ஒரு காட்சி, சும்மா நம்பிக்கை இல்லாமல் ஒருத்தர் வந்தார். நம்பிக்கை இல்லைன்னா நம்பிக்கையோட அடிப்படையிலாம் வந்தார், ஏதோ நடக்கும்னு. ஆனால் இது மேலே ரொம்ப பெரிய ஈடுபாடுலாம் கிடையாது, ஏதோ போகிறோம் வரோம் அப்படி தான் இருந்தார். ஆனால் அவருக்கு கிடச்சிருக்கே அப்படின்னு சொல்லி இவர் யோசிச்சாராமா. அப்போ பாருங்கள், இப்போ நம்ம சூட்சம ரீதியாக எந்த ஒரு விஷயம்லாம் இருக்குதோ அதெல்லாம் நம்மளுக்கு தெரியறதில்ல, நம்ம நம்புறதில்ல. எது ஸ்தூல உடம்புல இருக்கோ அதை நம்ம நம்புகிறோம். இப்போது இங்கே ஃபோன் பேசுகிறோன்னா, ஃபோன் பேசும்போது ஏதோ ஒரு எனர்ஜி அங்கேயும் இங்கேயும் எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுறதுனால தான் அங்கே பேசுகிறது எனக்கு கேட்குது. இப்போ இங்கே நான் பேசுகிறது அமெரிக்காவுக்கு இமீடியட்டாக கேட்குதுன்னா எப்படி முடியும், யோசிச்சு பாருங்கள். அப்போ ஏதோ இங்கே இடைப்பட்ட இந்த கேப்பில் ஏதோ ஒரு விஷயம் நடக்குது. நீங்கள் பேசின அதே டோன்லேயே, அதே வாய்ஸ்லேயே, அதே அளவுலேயே கொண்டு போய் சேர்க்குதுன்னா அப்போ என்ன நடந்திருக்கீங்க, சூட்சமமாக ஏதோ இங்கே எடுத்து கொண்டு போய் உங்களை அங்கே சேர்த்துருக்குது. அப்போ யோசிச்சு பாருங்கள், சூட்சமமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம எப்படி இல்லைன்னு சொல்ல முடியும். ஒரு ஏசி ஆன் பண்ணுறீங்கன்னா, ஏசியிலேருந்து ரிமோட்லேருந்து ஏதோ ஒரு சிக்னல் போகுது தானே, அப்போ அந்த சிக்னல் உங்களால் பார்க்க முடியுதானே, இல்லையே. அப்போ இப்படி நடக்குது. இப்போ நம்ம ஈஸியாக சொல்லிடுறோம், இல்லைங்க அப்படிலாம் நடக்கலை அப்படின்ட்டு. நடக்கும். ஒரு விஷயம் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்கன்னா, நடக்கட்டங்க நம்புகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியது மனித நிலை, நம்புங்க நடக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியது சித்த நிலை. ஸோ சித்தராக இருக்கக்கூடியவங்களும் சரி, நல்ல உயர்ந்த இடத்துல இருக்கக்கூடியவங்களும் சரி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நம்புங்க நடக்கும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் மனித நிலையில் இருக்கக்கூடிய நம்ம என்ன பண்ணுவோம்னா, நடக்கட்டங்க நம்புகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இறைவன் மீது வைக்கக்கூடியது, தெய்வத்தின் மீது வைக்கக்கூடியது நீங்கள் நம்பிக்கை ஒன்று தான். இது அழகாக
அபிராமி பட்டர் அவரோட படத்தில் சொல்லியிருப்பாங்க. இவர் வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா, அன்னைக்கு அமாவாசை அன்னைக்கு பௌர்ணமின்னு சொல்லியிருப்பார். அபிராமி பட்டர் வந்து பௌர்ணமின்னு சொல்லியிருப்பார். அவர் ஒரு தவத்தில் உட்காந்துருக்கும்போது அப்போது திரும்ப வந்து இன்றைக்கி அந்த நிலவு வருமா அப்படின்னு சொல்லி அந்த கான்வர்சேஷன்லாம் போகும். அது சொன்ன பெரிய டாப்பிக்கு. ஜஸ்ட்டு நீங்கள் அதை பாருங்கள், அந்த படம் அந்த பாட்டு பார்த்தீங்கனாலே தெரியும். அபிராமி பட்டரோட பாட்டு பார்த்தீங்கனாலே தெரியும். ஒரு 7 நிமிஷம் கிளிப்பாக இருக்கும் அது. அப்போது என்ன பண்ணுறாருன்னா, இல்லை இன்றைக்கி நிலவு வரும் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அவங்க கேட்பாங்க, இன்னுமா நீ நிலவு வரும்னு சொல்லி நம்பிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அபிராமி பட்டர் சொல்லுவார், தெய்வத்தின் மீது வைக்க வேண்டியது நம்ம நம்பிக்கை ஒன்று தானே மன்னா அப்படின்னு சொல்லி கேட்பார். ஸோ இந்த வார்த்தை சின்னதாக இருக்கலாம், ஆனால் இதுக்கு பின்னாடி அதோட ஆழம் என்பது ரொம்ப ஜாஸ்தி. தெய்வத்தின் மீது வைக்கக்கூடியது நம்ம நம்பிக்கை மட்டும்தானே அப்படின்னு சொல்லுவார். அப்போது இந்த இடத்துல பாருங்கள், நம்பிக்கை இல்லாமல் பயணம் பண்ணுறீங்க அப்படின்னா அதோட நிலை என்பது வேறு. ஒரு தெய்வத்தின் மீது நம்பிக்கை வச்சு இது எனக்கு பண்ணி கொடுக்குன்ற ஒரு விஷயத்தின் மீது நான் நம்பிக்கை வச்சு நான் செயல்படுறேன், என்னோடய குரு மீது நான் ஒரு நம்பிக்கை வைக்கிறேன், இறைவன் மீது நான் நம்பிக்கை வைக்கிறேன் அப்படின்னா நிச்சயமாக ஒரு செயலை நடத்துது. ஏகப்பட்ட பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஏன் ராகவேந்திரர் சுவாமியே வந்து காட்சி கொடுத்தது சில பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. ரொம்ப ஒரு க்ளோஸான சர்க்கிளில் அவங்க ஃபேமிலியே வந்து பார்த்திங்கன்னா ராகவேந்திரவரோட டிவோட்டீஸு. அப்போ என்னன்னா, இவங்க நைட்டு வந்து ஒரு 12 மணி போல் அந்த காட்டு சைடு வந்து ட்ராவல் பண்ணி வர்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் அமையுது. அவங்களும் ட்ராவல் பண்ணி வராங்க, கூட வந்து அவங்களோட குழந்தைய கூட்டிகிட்டு வராங்க. பெட்ரோல் இல்லாமல் வண்டி நின்றுது. பெட்ரோல் இல்லாமல் வண்டி நின்ன உடனே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அப்படியே இறங்குறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அப்படியே யோசிச்சுட்ருக்காங்க. யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு பெரிய ஒருத்தர் வராரு. வந்து இந்தாங்க பெட்ரோல் அப்படின்னு சொல்லி தராரு. பெட்ரோல் கொடுத்த உடனே அவங்களும் பெட்ரோல் போட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்களாம். அதுக்கப்புறம் தான் இவங்க யோசிக்கிறாங்க, வந்து போனது ராகவேந்திரர் தான் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அந்த ஒரு காட்டு பகுதியில் யார்கிட்டையும் போய் எனக்கு பெட்ரோல் இல்லாமல் வண்டி நின்றுச்சுன்னு இவங்க சொல்லலை. வர்றவங்க கையிலேயே பெட்ரோலை கொண்டு வருவாங்களான்னு தெரியாது. ஆனால் அந்த நேரத்தில் நின்ன இடத்துல ஏதோ ஒரு உதவி தேவைப்படும் போது ஒரு பெட்ரோல் எடுத்துகிட்டு வந்து ஒருத்தர் கொடுத்துட்டு போகிறாங்கன்னா எப்படி அந்த இடத்துல வந்து அந்த ஒரு விஷயம் நடந்திருக்கும்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அப்போ எப்படி நம்ம இல்லை அதெல்லாம் வந்து ராகவேந்திரர் இல்லை நான் எப்படி சொல்ல முடியும்? அப்போ ஏதோ ஒரு சக்தி உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுதில்லை. நீங்கள் எந்த ஒரு நம்பிக்கை வைக்கிறீங்களோ அந்த நம்பிக்கையோட அடிப்படையில் ஒரு சக்தி உங்களுக்கு வேலை செய்யுதில்லை, பெரிய லெவலில் வேலை செய்யும். நீங்கள் வள்ளல் பெருமான் அவரோட நீங்கள் ஸ்டோரியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட வள்ளல் பெருமான் ஒருத்தருக்கு காட்சி கொடுத்ததை பற்றி சொல்லுவாங்க. தைப்பூசத்துக்கு வந்து ஒருத்தர் போகணும்னு சொல்லியிருக்கோம். ரெகுலராக ஒரு பூசத்துக்கு போகக்கூடிய ஆள் அன்றைக்கி தைப்பூசத்தை அப்போது பஸ்ஸை மிஸ் பண்ணிவிடுவார். மிஸ் பண்ணும்போது ஒருத்தர் ரொம்ப அந்த வட்டி கடன் அப்படிலாம் கொடுத்து வாங்கக்கூடிய ஒருத்தர் பெருசாக வள்ளலார் பற்றிலாம் தெரியாது. ஜஸ்ட் அப்படியே ட்ராவல் பண்ணி போகும்போது வண்டி வந்து சேத்துல மாட்டிக்குது. சேத்துல மாட்டிக்கும் போது இவர் ஊருக்குள்ளே போய் யாரையோ கூப்பிடலான்னு சொல்லி போனவர், யார் வள்ளலார் ஃபாலோவர், இவர் ஊருக்குள்ளே போய் கூப்பிடலான்னு சொல்லி போயிட்டு வர்றதுக்குள்ளே இந்த வண்டி ரொம்ப சேத்துலேருந்து எந்திரிச்சு மேலே எடுத்து வச்சுருக்கிறாங்க. எப்படிங்க வச்சிங்க அப்படின்னா, இல்லை ஒருத்தர் யாரோ ஒருத்தர் வெள்ளை துணி போட்டு வந்தார், நல்லா எப்படி இருந்தார் அப்படின்னா நல்லா ஒளி பொருந்திய ஒரு ஃபேஸாக இருந்தது, அவங்கள பார்க்கவே முடியல அப்படி இருந்தது. யாரோ ஒருத்தர் வந்து அப்படி தூக்கி வச்சுட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லி சொன்னார். அவருக்கு பெரிய ஷாக்கு. என்னய்யா நான் மாதம் பூசத்துக்கு வந்துட்டுருக்கேன், இவன் வந்து உங்களை வணங்குறதே இல்லை, இவன் வந்து உங்களுக்கு எந்த ஒரு விஷயமும் சேவையே பண்ணுறதில்ல, மக்களுக்கும் பெருசாக சேவை பண்ணுறதில்ல, இவனுக்கு எப்படி காட்சி கிடச்சிது அப்படின்னு சொல்லிலாம் நிறைய அவருக்கு வந்து ஒரு வருத்தம் இருந்துச்சாமா. அப்போ தான் வள்ளலார் கனவுல தோன்றி சொன்னாராம், இல்லை உன்னை பூசத்துக்கு நீ வடலூர் வரணும்னு நீ நினச்சிருந்த, அந்த வடலூர் வரணும்னு நினச்ச அந்த ஒரு விஷயத்த என்னதான் அவனுக்கான ஒரு வேலை இருந்தாலும் அவன் செய்யணும்னு நினச்சான்ல, அந்த கருணைக்காக தான் அவனுக்கு நான் காட்சி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி வள்ளல் பெருமான் சொன்னாராம். அப்போ என்னென்னா, இங்கே காட்சி என்பது கிடைக்குது, இங்கே சித்தர்கள் நம்ம கூடயே தான் இருந்து பயணம் பண்ணுறாங்க. ஆனால் அதை உணரக்கூடிய ஒரு தன்மையும் சரி, அந்த நிலைக்கு வந்து நம்ம இன்னும் போகணுமா அப்படின்றது நமக்கான ஒரு கேள்விக்குறி தான். அப்போ சித்தர்கள் எல்லாருக்கும் காட்சி கொடுப்பாங்களான்னா கொடுப்பாங்க, 100% கொடுப்பாங்க. ஆனால் அதுக்கான தகுதியை நம்ம பெற்றிருக்கிறோமா, இன்னும் அந்தளவுக்கு நம்மளுக்கு நம்பிக்கை உண்டாயிருக்குதா, நம்ம இன்னும் அந்தளவுக்கு டீப்பாக ட்ராவல் பண்ணுறோமா அப்படின்றத பொறுத்து ஒரு விஷயமும் அமையுது. காட்சின்னு ஒரு விஷயம் கொடுக்கணும்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டாங்கன்னா அவங்க ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களுக்கு கொடுப்பாங்க. மனித ரூபத்திலேயே கொடுப்பாங்கன்றது கிடையாது. ஒரு மிருகத்தின் ரூபத்தில் வரலாம், இல்லை ஒரு எறும்போட ரூபத்தில் வரலாம், எப்படி வேணால் வரலாம். நம்ம இன்னும் அந்த மனித ரூபத்திலேயே எதிர்பார்த்துட்டு இருக்கிறது தான் பிரச்சனை. இப்போ நீங்கள் சொன்னீங்களே எங்கள் ஸ்டோரி, அதே மாதிரி எனக்கு வந்து காட்சி கொடுக்க மாட்டாரா அப்படின்னு கேள்வி வரும். இல்லை அதே மாதிரி வந்து காட்சி கொடுத்தா தானே நான் நம்ப முடியும் அப்படின்ற ஒரு விஷயமும் வரும். எல்லாருக்கும் ஒரே மாதிரியான காட்சிகள் வராது. ஆனால் சித்தர்கள் நீங்கள் போகக்கூடிய இடத்துல அந்த ப்ரெசன்ஸ் இருக்குன்றது நீங்கள் தெரிஞ்சுங்க. நீங்கள் வணங்கக்கூடிய குருமார்கள் உங்கள் கூடயே தான் ட்ராவல் பண்ணுறாங்கன்றதை தெரிஞ்சுங்க. எந்நேரமும் உங்களை ஒருத்தர் வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கிறாங்கன்றது நீங்கள் தெரிஞ்சுங்க. இதுக்கு தான் ஒரு விஷயம் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, கண்காணி இல்லென்று கள்ளம் பல செய்வார், கண்காணி இடமில்லை காணுங்கள், கண்காணி யாங்க கலந்தெங்கும் நின்றானே, கண்காணி கண்டோர் களவொழிந்தாரே அப்படின்னு சொல்லி திருமூலரோட பாடல். அப்போது எந்நேரமும் ஒன்று ஒரு 24x7 ஒன்று வாட்ச் பண்ணிகிட்டே இருக்குது.
கண்காணி இல்லென்று பார்க்கிற யாரும் இல்லென்று கள்ளம் பல செய்வார், நிறைய தவறுகள் செய்வார். கண்காணி இடமில்லை காணுங்கள். அப்போது 24 மணி நேரமும் ஒன்று வாட்ச் பண்ணிக்கிட்டே தான் இருக்குது, இங்கே இல்லாமலாம் இல்லை அப்படின்னு சொல்கிறார். கண்காணியாக கலந்தெங்கும் நின்றானே, அதுதான் எல்லா இடத்துலையுமே இருக்குது. கண்காணி கண்டோர் களவிழ்ந்தார். அதை பார்த்த ஒருத்தன் அந்த தவறுகள்லேருந்து மீண்டு வருவான் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ என்னென்னா, ஒன்று பார்க்குதுன்ற இங்கே ஒரு விஷயம் வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட செயல் மாற ஆரம்பிக்குது. அப்போது சித்தர்கள் உங்களை கூட இருந்து வாட்ச் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. நீங்கள் என்ன செயல் செய்கிறீங்க, உங்களோட மனநிலை எப்படி இருக்குது, நீங்கள் எப்படி ட்ராவல் பண்ணுறீங்கன்ற எல்லா விஷயத்தையும் அவங்க கண்காணிச்சிக்கிட்டே தான் இருக்காங்க. சித்தர்களாக இங்கே வந்து ஜீவசமாதி ஆகிட்டால் திரும்பவும் அவங்களெல்லாம் பார்க்க மாட்டாங்க, ப்ரெசன்ஸ்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி நினச்சிக்காதீங்க. பல பேருக்கு பல ஜீவசமாதி போகும்போது அவரே முன் உட்காந்து தவத்தில் உட்காந்துருக்கும் போதும் தோன்றும், இல்லை முன்னாடியே வந்து கூட பல பேர் வந்து காட்சி கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வந்து ரொம்ப பெரிய ஒரு விஷயம். நம்ம அலட்சியமாக அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். இப்போ நான் சொன்னேனே அந்த ஸ்டோரி, அவருக்கு பெருசாக அதில் உடன்பாடு இல்லை, ஜஸ்ட் ஏதோ போகிறாரு வராரு அவ்வளோதான், எனக்கு பெரிய சித்த நிலை அப்படிலாம் எனக்கு தெரியாதுங்க அப்படின்னு சொன்னவர், அதுக்கப்புறம் எங்கள் சித்தப்பாவை விட பெரிய லெவலில் ஸ்பிரிச்சுவலாக ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டார். அந்த ஒரு ஃபோட்டோ வச்சுக்கிட்டு அந்த ஒரு ஃபோட்டோ எடுத்தார். அதில் வந்து எந்த ஒரு இதுவுமே இல்லை, ஃபோட்டோ எடுக்கும்போது யாருமே இல்லை. ஆனால் அந்த ஃபோட்டோவில் போய் பார்த்தா ஒருத்தர் தவம் பண்ணுற மாதிரி, காய் வேட்டி கட்டி தவம் பண்ணுற மாதிரி ஒருத்தர் சித்த நிலையில் தெரிகிறாரு. அதுக்கப்புறம் அந்த ஃபோட்டோ வச்சுட்டு ரொம்ப நாள் அவர் தவம் செஞ்சு அடுத்தடுத்து அந்த ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ்க்குள்ளே போனாராமா. அப்போ எப்படி அங்கே தூக்கியிருக்காங்க பாருங்கள் கொக்கி போட்டு அந்த சித்தர்கள், வேறு லெவலில் நடக்கும். ஸோ இது எல்லாமே இல்லைன்னா நம்ம சொல்லி தூக்கி போட முடியாது. நிறைய பேர் நிறைய விஷயங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காங்க. இல்லை அப்படின்னு சொல்லி பார்க்காம நீங்கள் தூக்கி போடுறத விட்டு அது என்னன்றது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு முற்படுங்க. நிச்சயமாக அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கும் கிடைக்கும். முன்னாடியே சொன்ன மாதிரி இருக்குன்னு நம்புங்க, எல்லா விஷயமும் மாறும். ஸோ மீண்டும் இதே மாதிரி இன்னொரு வீடியோ பதிவில் சந்திக்கிறேன். நன்றிகள், வணக்கம்.